ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. வொக்காபுலரி சீரீஸ்ல இப்போ டே 23 பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான முதல் வார்த்தை வந்து பராக்ஸ். ஓகேங்களா? ஸோ பராக்ஸ் அப்படிங்கிறத நம்ம நவுனா யூஸ் பண்றோம். இது என்னன்னா எ பில்டிங் வேர் சோல்ஜர்ஸ் லிவ். ஓகேங்களா? சோல்ஜர்ஸ்னா யாரு? இந்த ஆர்மில இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஆர்மி வீரர்கள். ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாரும் அவங்க எல்லாரும் ஒரு குரூப்பா வாழக்கூடிய, தங்கி இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பராக் அப்படின்னு சொல்றோம். த சோல்ஜர்ஸ் ரிட்டர்ன் டு தேர் பராக். ஸோ ஆர்மி குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர்மி குவார்ட்டர்ஸ். புரியுதா? சோ பராக் அப்படிங்கிறது சோல்ஜர்ஸ் தங்கி இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, கியூரேட்டர். சோ இந்த கியூரேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, அடிக்கடி எக்ஸாம்ல வந்திருக்கு. சோ நவுன், இதை வந்து நவுனா யூஸ் பண்றோம். எ பர்சன் ஹூ மேனேஜஸ் அ மியூசியம் ஆர் கலெக்ஷன். மியூசியம்னா என்ன? மியூசியம்ங்கிறது என்னது ஆக்சுவலா? மியூசியம் அப்படிங்கிறது பழைய, ஓகேங்களா, பழைய ஹிஸ்டரி ரிலேட்டடான விஷயங்கள் அல்லது ஏதாவது முக்கியமான பொருட்களை வந்து கலெக்ட் பண்ணி அதை பாதுகாப்பா வச்சு மக்களின் பார்வைக்காக வச்சிருக்கக்கூடிய இடம் தான் என்னது? மியூசியம் அப்படின்னு சொல்றோம். அதை தான் இந்த இடத்துல கலெக்ஷனும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு மியூசியமோட மேனேஜர், மியூசியமை மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த மேனேஜரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கியூரேட்டர் அப்படி அவங்களுக்கு பேர் வச்சிருக்கோம். தி கியூரேட்டர் ஆர்கனைஸ் த எக்ஸிபிஷன். ஸோ மேனேஜர், கீப்பர். எதோட மேனேஜர், எதோட கீப்பர்? ஒரு மியூசியமோட மேனேஜர், கீப்பர் தான் நம்ம கியூரேட்டர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, கன்கோமிட்டன்ட். ஸோ கன்கோமிட்டன்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணலாம், நவுனாவும் யூஸ் பண்ணலாம். ஹேப்பனிங் அட் த சேம் டைம். ஓகேங்களா? ஒரு ரெண்டு விஷயம் ஒரே நேரத்தில் நடக்குதுன்னா அதை கன்கோமிட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் இஸ் கன்கோமிட்டன்ட் வித் ப்ரெஷர். ஓகேங்களா? உங்களுக்கு எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் வருதோ அப்போ நீங்க என்ன ஆவீங்க? ப்ரெஷர் ஆவீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று ரிலேட்டட் தான். ரெண்டுமே ஒன்று சேரதான் நடக்கும். நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு ப்ரெஷர் ஆவீங்க. எப்பெல்லாம் நீங்க பயங்கர ப்ரெஷர் ஆவீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். புரியுதா? ஸோ கன்காமிட்டன்ட் ஹேப்பனிங் அட் த சேம் டைம். இதனது அக்கம்பனியிங், சைமல்டேனியஸ், இதை வந்து இதுக்கான மீனிங்ஸா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அன்ரூலி. அன்ரூலி வந்து அட்ஜெக்டிவ். ஸோ டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல். டிஃபிகல்ட் முக்கியமா இந்த குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ குழந்தைங்க வந்து சொல் பேச்சு கேட்காம ஓவர் நாட்டியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து அன்ரூலி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த கிளாஸ் பிகேம் அன்ரூலினா மொத்த கிளாஸே அன்ரூலியா இருக்கு, சொல் பேச்சு கேட்க மாட்டானுங்க, இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க, அவங்களை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அன்ரூலி யூஸ் பண்ணும். ஸோ வைல்ட், அன்கண்ட்ரோலபிள், இது ரெண்டும் அதுக்கான சினோனிம்ஸா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கோர்மாண்ட். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் அப்படிங்கிறது நவுன். கவர்மெண்ட் அப்படிங்கிறது நவுன். எ பர்சன் ஹூ லவ்ஸ் ஈட்டிங் குட் ஃபுட். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஒரு வார்த்தை படிச்சிருப்போம் நம்ம, அந்த குளட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை படிச்சிருப்போம். புரியுதா? ஸோ குளட்டன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை நம்ம பார்த்திருப்போம். இந்த குளட்டன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து அதிகப்படிமா சாப்பிடுறாரு, நிறைய சாப்பிடுறாரு, நிறைய வந்து ஃபுட் கிரேவிங்கா இருக்கிறாரு, நிறைய விருப்பப்பட்டு நிறைய தின்னுகிட்டே இருக்கிறாரு, அந்த மாதிரி பர்சன் தான் நம்ம குளட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது இதுல இருந்து கொஞ்சம் டிஃபரா இருக்கு. எ பர்சன் ஹூ லவ்ஸ் ஈட்டிங் குட் ஃபுட் ஒன்லி. ஓகேங்களா? நல்ல உணவுகளை மட்டும் விரும்பி சாப்பிடக்கூடிய பர்சனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கவர்மெண்ட். ஆனா இந்த கிளட்டன் அப்படி கிடையாது. நல்ல உணவு கெட்ட உணவுலாம் கிடையாது. சாப்பாடுனாலே அவ்வளவுதான், அடிச்சு நொறுக்கிடுவாரு தலைவர். அவர் தான் என்னது? கிளட்டன். ஓகேவா? ஸோ ஹி இஸ் அ கவர்மெண்ட் ஹூ என்ஜாய்ஸ் ஃபைன் டைனிங். ஸோ ஃபுட் லவர், இது வந்து இதுக்கான மீனிங்கா கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான வார்த்தை என்னது? குட் ஃபுட். நல்ல உணவுகளை மட்டும் விரும்பி சாப்பிடக்கூடியவங்க தான் இந்த கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, த்ரைவ். ஸோ இந்த த்ரைவ் வந்து ஒரு வெர்பு. டு க்ரோ ஆர் டெவலப் சக்சஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? அதாவது சக்சஸ்ஃபுல்லா வளர்ந்து வர்றது. த கம்பெனி கண்டினியூஸ் டு த்ரைவ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா ஒரு வளர்ச்சி அடையுது, டெவலப் ஆகுது. ஸோ பாசிட்டிவான ஒரு வார்த்தை தான் அது. ஃப்ளோரிஷ், ப்ராஸ்பர், இதுக்கான மீனிங். ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளோரிஷ்னாலும் சரி, ப்ராப்பர்னாலும் சரி, த்ரைவுக்கு எக்ஸாக்டா மீனிங்கா வரக்கூடிய வார்த்தைகள் தான். ஓகேங்களா? ஸோ சக்சஸ்ஃபுல்லா வளர்ச்சி அடையக்கூடியது. சக்சஸ்ஃபுல்லா வளர்ச்சி அடைகிறாங்கன்னா அப்ப அந்த இடத்துல த்ரைவ் அப்படிங்கிற இந்த வர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, ஆன்டிக்வாரியன். ஸோ ஆன்டிக்வாரியனா நவுனாவும் யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணலாம். எ பர்சன் இன்ட்ரெஸ்டட் இன் ஓல்டு திங்ஸ். ஸோ பழமையான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களை ஆன்டிக்வாரியன். அப்ப ஆன்டிக்வாரியன்ங்கிறது ஒரு பர்சனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். சரியா? ஸோ பழமையான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்கள வந்து ஆன்டிக்வாரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் அன் ஆன்டிக்வாரியன் ஹூ கலெக்ட் ரேர் புக். ஸோ ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய புக்ஸை ஃபுல்லா கலெக்ட் பண்றாங்க இந்த ஆன்டிக்வாரியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கலெக்டர், ஹிஸ்டோரியன், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கலெக்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஊர்ல எல்லாம் ஐஏஎஸ் படிச்ச கலெக்டர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த கலெக்டர் வேற. கலெக்டர்னா அந்த கலெக்ட் பண்றவங்க. ஓகேங்களா? பழமையான விஷயங்களை வந்து சேர்த்து வைக்கக்கூடியவங்க, அதை கலெக்ட் பண்ணி சேர்த்து வச்சுக்கக்கூடியவங்க. அடுத்த பெல்லிகிரண்ட். ஸோ இந்த பெல்லிகிரண்ட் என்னது? அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம். ஸோ அக்ரெசிவ் அண்ட் ரெடி டு ஃபைட். அக்ரெசிவ் அண்ட் ரெடி டு ஃபைட். ஆல்ரெடி ஒரு வார்த்தை பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கு? அந்த பெல்லிகிரண்ட்க்கு ஈக்குவலா போன கிளாஸ்ல. அது என்ன வார்த்தைன்னு ஜஸ்ட் டக்குன்னு ஞாபகப்படுத்துங்க பார்ப்போம். எஸ், ட்ரூகுலண்ட். ஓகேவா? ஸோ ட்ரூகுலண்ட்னு ஒரு வார்த்தை போன கிளாஸ்ல பார்த்துருந்தோம், அதுவும் இதே மீனிங் தான் கொடுத்துச்சு.
புரியுதா? ஸோ அதே மீனிங் தான் இதுவும் கொடுக்குது. ஸோ பெல்லிகிரண்ட் ட்ரூகுலண்ட் ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று சினோனிம் தான். ஓகேவா? இஸ் பெல்லிகிரண்ட் ஆட்டிடியூட் காசஸ் கன்ஃப்ளிக்ட். ஸோ அக்ரெசிவ், ஹோஸ்டைல் இது ரெண்டையும் நம்ம அதுக்கான மீனிங்கா கொடுக்கலாம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க டோக்மா. ஸோ டோக்மாங்கிறது ஒரு நவுனு, எ பிலீஃப் அக்செப்டட் வித்தவுட் கொஸ்டின். ஸோ எந்த ஒரு கேள்வியும் இல்லாம நம்ம வந்து ஒரு பிலீஃப் ஒரு 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 விஷயத்த வந்து நம்ம நம்புறோம் அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்றாங்க? டோக்மா. எனக்கு அதுல வந்து கொஸ்டினே இல்லை, அதுல சந்தேகமே இல்லை. ஓகேங்களா? ஸோ எந்த சந்தேகமும் இல்லாம 100% ஒரு விஷயத்த வந்து நம்ம நம்புறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? டோக்மா. ஹி ஃபாலோஸ் ரிலீஜியஸ் டோக்மா ஸ்ட்ரிக்ட்லி. அவன் அந்த மத ரீதியிலான அந்த நம்பிக்கையை வந்து அவன் என்ன பண்றான்? ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றான். ஓகேங்களா? அது நம்பிக்கை, அதுல அவனுக்கு எந்த கேள்வியும் இல்லை, 100% அதை நம்புறான், அதுல சந்தேகமே இல்லாம நம்புறான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிலீஃப், அந்த நம்பிக்கையை தான் அவங்க டோக்மா அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? எ பிலீஃப் அக்செப்டட் வித்தவுட் கொஸ்டின். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ முக்கியமான வார்த்தை இந்த டோக்மாவும் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க செப்புல்ச்சர். ஸோ செப்புல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு நவுனு, எ டாம்ப் ஆர் பரியல் பிளேஸ். ஓகேங்களா? டாம்ப் ஆர் பரியல் பிளேஸ் என்னது? இறந்தவர்களை புதைக்கக்கூடிய இடம். அதுக்கான இன்னொரு நேம் தான் என்னது? இந்த செப்புல்ச்சர் அப்படிங்கிறது. த கிங் வாஸ் பரிட் இன் அ செப்புல்ச்சர். ஸோ டாம்பு, கிரேவ் இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் செப்புல்ச்சர். நெக்ஸ்ட் பாருங்க பிளேஸ்போ. பிளேஸ்போ அப்படிங்கிறது ஒரு நவுனு, எ ஃபேக் ட்ரீட்மெண்ட் தட் சீம்ஸ் ரியல். எ ஃபேக் ட்ரீட்மெண்ட் தட் சீம்ஸ் ரியல். பார்க்கறதுக்கு ரியல் மாதிரியே இருக்கும், ஆனா அது ஒரு ஃபேக் ட்ரீட்மெண்ட். த பேஷண்ட் இம்ப்ரூவ்ட் டியூ டு பிளேஸ்போ. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து டக்குன்னு ஏதாவது உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, ஒரு சாதாரண பேராசிட்டமால் மாத்திரையை கொடுத்து டக்குன்னு இந்த மாத்திரை போடுங்க சரியாயிடும், உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அந்த மாத்திரை அந்த இடத்துல எதுவுமே பண்ணாது, அந்த டேப்லெட் அவங்கள அதை குணப்படுத்தியிருக்காது. ஆனா நம்மளோட மனசு எப்படி? ஓகே இந்த டேப்லெட் சாப்பிட்டோம் அப்போ நமக்கு குணமாயிரும்னு சொல்லிட்டு நம்ம மனசு நம்புறதுனால டக்குன்னு அவங்க ரிலீஃப் ஆயிருவாங்க. ஸோ டம்மி மெடிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காகனா அந்த இடத்துல அவங்களோட பேனிக்கை குறைக்கிறதுக்கு. இப்போ திடீர்னு டக்குன்னு ஒரு இடத்துல வந்து யாருக்கா டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அவங்க பயங்கரமா பேனிக் ஆயிடும், நமக்கு ஏதோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல ஒண்ணு இல்லைங்க, அதுக்கான டேப்லெட் என்கிட்ட இருக்கு, இதை போடுங்க சரியாயிரும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டேப்லெட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, சும்மா சாதா ஒரு பேராசிட்டமால் அதை கொடுத்தோம்னா டக்குன்னு அவங்க போட்டோன்னு என்ன பண்ணுவாங்க? ஓகே நம்ம மாத்திரை போட்டாச்சு நமக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டு மனதளவில் அவங்களோட பேனிக் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அது வந்து அவங்கள ரெக்கவர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் எனது பிளேஸ்போ அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு ஃபேக் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு, ஆனா என்னது ரியல் மாதிரியே அதை நமக்கு கொடுக்குறது. புரியுதா? ஸோ டம்மி மெடிசன். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க ஓசிஃபோரஸ். ஸோ ஓசிஃபோரஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை, அட்ஜெக்டிவா யூஸ் பண்ற. வெரி லவுட் அண்ட் நாய்ஸி. வெரி லவுட் அண்ட் நாய்ஸி, ரொம்ப சத்தமா. ஓகேங்களா? ரொம்ப இறைச்சலோட இருக்கிறது. த கிரவுட் பிகம் ஓசிஃபரஸ். லவுட், நாய்ஸி, இறைச்சல் அப்படிங்கிறது தான். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கான வார்த்தைகள் முடிச்சாச்சு. ஸோ ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பராக்னு பார்த்தோம். அது என்னது? சோல்ஜர்ஸ் வாழக்கூடிய அந்த பில்டிங். கியூரேட்டர்னா என்னது? மியூசியமோட மேனேஜர்னு அர்த்தம். அடுத்த கன்காமிட்டன்ட்னா ஹேப்பனிங் அட் த சேம் டைம். அன்ரூலினா என்னது? அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல். கவர்மெண்ட்னா என்னது? குட் ஃபுட்டை வந்து லவ் பண்ணி சாப்பிடுறவங்க, அதை விரும்பி சாப்பிடுறவங்க. த்ரைவ் அப்படிங்கிறது என்னது? நல்ல சக்சஸ்ஃபுல்லா க்ரோவ் ஆகுறது அப்படின்னு அர்த்தம். ஆன்டிக்வாரியன்னா என்னது? ஓல்டு திங்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க. பெல்லிகரன்னா ரெடி டு ஃபைட். டோக்மானா என்னது? எந்த சந்தேகமும் இல்லாம நம்ம நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை. அது என்ன விஷயமானா இருக்கலாம், எதுலனாலும் அந்த நம்பிக்கை இருக்கலாம், ஆனா என்னது? அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, 100% அதை நம்புறீங்கன்னு அர்த்தம். அடுத்த செப்புல்ச்சர் அப்படிங்கிறது என்னது? டாம்ப், பரியல் பிளேஸ். பிளேஸ்போ அப்படிங்கிறது ஒரு ஃபேக் ட்ரீட்மெண்ட். அடுத்த ஓசிஃபரஸ்னா என்னது? வெரி லவுட் அண்ட் நாய்ஸி. கிளியரா? ஸோ இன்னைக்கான வார்த்தைகள் இதுதான். கிளியரா பார்த்துக்கோங்க, தெளிவா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டினியூஸா படிங்க. ஓகேவா? ஸோ கண்டினியூஸா படிங்க, அந்த இடத்துல கேப் விடாதீங்க. இந்த 100 நாளை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா முடிக்கணும். ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட். அது ஃபுல்லா மைண்ட்ல வச்சுட்டு தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.